வபரகாத்து. அன்பான சகோதரர்களே, இன்றைய ஹுத்துபாவுடைய தலைப்பு எதிர்காலத்தின் வழிகாட்டிகள் அல்லது முன்னோடிகள் அப்படின்ட்டு இளைஞர்களை பற்றிய ஒரு தலைப்பு வழங்கிக்கிறாங்க. அருமையான ஒரு தலைப்பு, ஆழமான பல கருத்துக்கள் இன்றைய ஹுத்துபாவில் முன்வைக்கப்பட்டிருக்குது. குறிப்பாக இளைஞர் சமூகம் எவ்வளோ ஒரு பலமிக்க ஒரு சமூகம், அவர்களால் நம் சமூகம் அடைய வேண்டிய பலன்கள் என்ன, அதை எப்படி அடைஞ்சு கொள்வது, அப்படி அந்த பலன் ஏற்படுத்துகிற நல்ல மாற்றங்கள் என்னன்றது சம்பந்தமாக இன்றைய ஹுத்துபாவில் மிக அழகான முறையில் சொல்லிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅல ஷபாப இமாதல் ஹதாரா பிஹிம் துசாகு மலாமிஹுல் மஜ்தி வர் ரியாதா நஹ்மதுஹு ஹம்தமன் அதரக அன்ன பினா அல் இன்சானி ஹுவ மிஃப்தாஹுல் இமாரா ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله شب في رب العفاف والهداية فكان في شبابه قدوة الشموع والثبات وفي كهولته منار الحكمة والرحمة والسداد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن اهتدى بهديه وصار. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. அவன்தான் இளமை என்கிற அந்த வாலிபத்தை ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரத்தின் தூணாக ஆக்கியிருக்கிறான். இளைஞர்களுடைய அந்த சக்தி மூலம்தான் ஒரு சமூகத்தினுடைய கண்ணியம் மேலோங்குகிறது, அவர்களுடைய தலைமைத்துவமும் உருவாக்கப்படுகிறது. அத்தகைய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனை நாம் புகழுகிறோம். யார் மனித சமூகத்தினுடைய அந்த முன்னேற்றத்தின் திறவுகோலாக மனித சமூகத்தினுடைய உருவாக்கம் இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன், வணங்கப்படுவதற்குரிய இலாகு வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு சூழலிலே, வழிகாட்டுதலிலே அவர்கள் உருவாகினார்கள். அவர்களுடைய வாலிபத்திலே நமக்கு முன்னுதாரணம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. அவர்களுடைய முதுமையிலே ஹிக்மத், ஞானமும் அருளும் நேர்மையும் அதற்கான படிப்பினைகளும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை பின்பற்றிய அவர்களது வழியில் நடந்த அனைவர் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அம்மா பஅத் ஃபத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்ன தக்வாஹு இமாதுன் நுஹா, இறையச்சம் என்பதுதான் அறிவுடைய ஒரு தூணாகும். வஹைரு ஸாதி லிமன் அராத லிரூஹிஹி இஸ்ஸன், யார் தன்னுடைய ஆன்மாவிலே கண்ணியத்தை எதிர்பார்க்கிறாரோ அவருக்கும், வலி வத்தனிஹி ருகியா, தன்னுடைய நாட்டின் உயர்வை எதிர்பார்க்கிறாரோ அவருக்கும், வலி உம்மத்திஹி மஜிதன் லா யபுலா, அழிந்து போகாத மாபெரும் கண்ணியத்தை தன் சமூகத்துக்கு யார் எதிர்பார்க்கிறார்களோ அத்தகையவர்களுக்கு ஒரு சாதகமாக, ஒரு கட்டுச்சாதமாக இந்த இறையச்சம் திகழ்கிறது. இறையச்சத்தின் மூலம் ஆன்மா அமைதி பெறுகிறது, ஒரு நாடு உயர்கிறது, ஒரு சமூகம் அழிந்து போகாத கண்ணியத்தை அடைந்து கொள்கிறது என்று சொல்கிறார்கள். முஸ்லிம் சமூகமே, ஹீன தந்துருல் முஜ்தமஅத்து இலா முஸ்தக்பலிஹா, ஒரு சமூகம் தன்னுடைய எதிர்காலத்தை பார்க்கின்ற போது, ஃபஇன்ன அவ்வல மா தராஹு ஃபில் உஃபுக் ஹுவ தாகத்து ஷபாப், அந்த சமூகம் காணுகிற முக்கியமான முதன்மையான சக்தி என்பது இளைஞர் சமூகம்தான். இளைஞர்களுடைய அந்த பலம்தான் ஒரு சமூக உருவாக்கத்திலே முதன்மையிலே திகழ்கிறது, அதாவது முன்னுக்கு திகழ்கிறது. ஃபஹுமுன் நபுதுல் முஜத்தித், அதுதான் துடிப்புள்ள உயிராகும். இளைஞர்கள் என்பவர்கள் புதிய துடிப்புள்ளவர்களாக இருக்கிறார்கள். வல் அஸ்முல்லதி லா யலீன், அழிந்து போகாத உறுதிமிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ருயத்துல்லதி துரஜ்ஜமு இலா வாக்கின், அவர்கள் நிகழ்கால கனவாக இருக்கிறார்கள். அவருடைய எதிர்பார்ப்பு, அவர்களுடைய திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் மிக நீண்ட தூர நோக்குள்ளதாக, நிகழ்காலத்திலே அவை நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஃபமர்ஹலத்து ஷபாப், இளமை பருவம் என்பது லைசத் ஜமனன் ஆபிரன் மின் உமர், வெறுமனே கடந்து செல்கிற ஒரு காலம் அல்ல. இளமை பருவம் மனிதன் கடந்து செல்கிற ஒரு பாதை அல்ல, காலம் அல்ல. பல்ஹிய மைதானுல் பினா அல் ஹகீகி, உண்மையாக
சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு ஒரு இடமாக, ஒரு மைதான், ஒரு கிரவுண்டாக அது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, முக்தபருல் மஆனியல் குப்ரா கல் ஜித், அதாவது உழைப்பு மற்றும் பொறுப்பு, உயர்ந்த இலட்சியம் போன்ற மகத்தான அர்த்தங்களுடைய சோதனை மையமாகவும் அது இருக்கிறது. அல்லாஹு தாலா இதை திருமறையிலே சூரா அல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 13வது வசனத்திலே சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் சில இளைஞர்கள், சில வாலிபர்கள், ஆமனு பிரப்பிஹிம், தங்கள் அல்லாஹ்வை ரப்பை அவர்கள் ஈமான் கொண்டார்கள், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களது நேர்வழியை நாம் அதிகப்படுத்தினோம். சூரத்துல் கஹஃபில் அல்லாஹு தாலா அஸ்ஹாபுல் கஹஃப்னு சில வாலிபர்களை சொல்கிறான். அவர்கள் ஒரு நாட்டிலே அல்லாஹ்வை மாத்திரம் ஈமான் கொண்டதற்காக சோதிக்கப்பட்டார்கள். அந்த நாட்டினுடைய அந்த அரசாங்கத்துக்கு பயந்து, எதிர்ப்புக்கு பயந்து தங்களை பாதுகாப்பதற்காக ஒரு குகையிலே அவர்கள் ஒதுங்கிய போது அல்லாஹ் அவர்களை பற்றி இப்படி சொல்கிறான், இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் ஒரு சில வாலிபர்கள், அவர்கள் தங்களது ரப்பை ஈமான் கொண்டார்கள், வஸித்னாஹும் ஹுதா, அவங்களோட நம்பிக்கையை நாம் மேலும் அதிகப்படுத்தி விட்டோம். வஃபி ஆயத்தின் வாஹிதா, ஒரே ஒரு ஆயத்து தான், ஜமா அல்லாஹு பைனல் குவத்தில் உம்ரியா, அதாவது வயதினுடைய வாலிப பருவத்தினுடைய சக்தியையும் அல்லாஹு தஆலா வ நகாஇல் ஈமான், ஈமானுடைய தூய்மையையும், வ நுமூவில் ஹிதாயா, நேர்வழியினுடைய அந்த அதிகப்படுத்தல் வளர்ச்சியையும் அல்லாஹ் ஒரு வசனத்தில் இணைத்திருக்கிறான். அதாவது வயதினுடைய வலு, ஈமானுடைய தூய்மையினுடைய சக்தி, ஹிதாயத்தினுடைய அந்த வளர்ச்சியை அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்கிறான், லியஜ்அல மின் ஹாஉலாஇல் ஃபித்யதி ருமூஸன் ஹாலிதத்தன் லிகுல்லி ஜீலின் மினஷ் ஷபாப், ஒவ்வொரு காலத்திலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர் சமுதாயத்துக்கான ஒரு அடையாளமாக, ஒரு முன்னுதாரணமாக அல்லாஹு தஆலா இவைகளை ஆக்கியிருக்கிறான். அல்லதி யுமினு வயஸ்புது வயஸ்னஉல் ஃபரக், அவர்கள் ஈமான் கொண்டு அதிலே உறுதியாக இருக்கிறார்கள். அத்தகையவர்களுக்கான ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் இந்த வசனத்தை வச்சுக்கிறான். இது வெறும் குகைவாசிகளை பற்றி மட்டும் பேசலை, எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக, அதாவது காலங்காலமாக இதை அல்லாஹு தஆலா ஒரு படிப்பினையாக, ஒரு அடையாளமாக அல்லாஹு தஆலா இதை ஆக்கியிருக்கின்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, وما أورأ السنة النبي صلى الله عليه وسلم في تعامله مع هذه الطاقات, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இளைஞர் சக்தியை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதில் எப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. இது ஃபதஹ லஹா அபுவாப الريادة من أول يوم, இளைஞர் பருவத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே முன்னோடிகள், தலைமைத்துவம், வழிகாட்டுதலின் ஆரம்ப வாசலை அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் திறந்து விட்டார்கள். ஃபகான ஷபாபு ஃபி ஸுஃபா அல் மஸ்ஜித், வாலிபர்கள் பள்ளியினுடைய அந்த திடலில், அதாவது அந்த அறையிலே, அந்த வராண்டான்னு சொல்லுவாங்க, அந்த அறையிலே அவர்கள் இருந்தார்கள். அதே போல சமூக கட்டமைப்பிலே, சமூகங்களை உருவாக்குவதிலே அந்த இளைஞர்கள் இருந்தார்கள். பள்ளியினுடைய அந்த மண்டபத்தில் இருந்தாங்க, சமூக உருவாக்கத்தில் அவர்கள் இருந்தார்கள். உஃபி மயாதீனி தலீமி வல் மஅரிஃபா, அதாவது அறிவை கற்றல் கற்பித்தல் என்ற அந்த மைதானம், அந்த துறையிலே அவர்கள் இருந்தார்கள். யஹ்மிலூனல் வஹி, வஹியை அவர்கள் சுமந்து கொண்டார்கள். வயசூகூன அல் வஹ்ய, அவர்கள் அதை பாதுகாத்தார்கள். வயுகீமூன தஆயிமர் ரிசாலா, அந்த ரிசாலத்தை, அந்த தூதுத்துவ செய்தியினுடைய தூண்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். மார்க்கத்தை பாதுகாப்பதிலும், உருவாக்குவதிலும், அதனை கண்காணிப்பதிலும், அதனை வளர்ப்பதிலும் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் புஇஸ சஃபீரன், உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்துக்கு முதல்ல அகபா என்கிற அந்த உடன்படிக்கைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, முஸ்அப் இப்னு உமைரை மதீனாவின் பிரச்சாரகராக, அதை சஃபீர்னு சொல்கிறது, அதாவது எம்பசடர்னு சொல்லுவாங்க, தூதுவராக அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்அப் இப்னு உமைரை அனுப்பினாங்க. வஸைத் இப்னு சாபித் சார காத்திபன் லில் வஹி, எல்லாம் இளைஞர்கள். ஸைத் இப்னு சாபித் அவர்களை வஹியை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளராக அவர்கள் நியமனம் செய்தார்கள். உசாமத் இப்னு ஸைத் உஸ்னித இலைஹில் காதா, அதாவது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அவங்கள ஒரு மிகப்பெரிய ஒரு படையின் தளபதியாக ஆக்கினார்கள். வஹுவ ஃபி ஸாபிஆ அஷர், 17 வயது இருக்கின்ற நேரத்தில். முஆத் இப்னு ஜபல் அஅலமுன் நாஸி பில் ஹலாலி வல் ஹராம், முஆத் இப்னு ஜபலை பொறுத்தவரையும் ஹலால் ஹராம் விஷயத்தில் மிகவும் பேணுதலாக அறிந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஃபகானல் வஅயு ஷபாபியு ஃபி அஹ்தின் நுபுவா, இளைஞர் விழிப்புணர்வு என்பது நபிகளாருடைய காலத்திலே அஅதம ஷாஹிதின் அல அன்ன நஹவாத்தி தப்தஉ மினல் கல்பில் ஹை, இந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த இந்த இளைஞர் விழிப்பூட்டுதல்,
அவங்க செய்து காட்டிய இந்த முன்னுதாரணங்கள், இளைஞர்களை அவர்கள் பயன்படுத்திய விதங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கின்றது. சமூக எழுச்சி என்பது அது ஒரு உயிருள்ள துடிப்புள்ள ஒரு உள்ளத்தில் இருந்து தான் அது ஆரம்பிக்கிறது. இளமை வாலிபத்திலே தான் அது உருவாகின்றது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் முஸ்அப் பின் உமைர் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினது, ஸைத் பின் சாபித்தை பயன்படுத்தினது, அதே போல முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு பயன்படுத்தினது, உசாமா பின் ஸைதை பயன்படுத்தினது. எல்லாம் என்னது? ஸ்டார்டிங் என்பதே ஒரு உயிருள்ள துடிப்புள்ள ஒரு உள்ளத்திலிருந்து தான் உருவாக வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வஅன்துமுல் யௌம், இன்றைய தினத்திலே இளைஞர் சமூகமே இந்த நிகழ்வுகள், கடந்த கால வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இம்திதாதுன் லிஹாதிஹி சில்சிலத்தில் முபாரக்கத்தி ஃபின் நுஹூத், சமூக எழுச்சிக்கான ஒரு தொடர்ச்சி தான் இது வந்து முடிவல்ல, அல்ல இது வந்து ஒரு ஆரம்பம் அல்ல. அந்த ஆரம்பத்திலே நாம் அந்த கண்ணியமான அந்த தொடரிலே ஒரு தொடராகத்தான் இருக்கிறது. ஃபஅன்துமுல் முகல்லஃபூன், நீங்கள் பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பயணத்திலே ஒரு அடையாளமாக திகழ வேண்டும். உங்களது பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமைகளை உண்டாக்க வேண்டும். ஒரு ஆழ்ந்த அறிவுள்ளதாக அது இருக்க வேண்டும். புதிய ஒரு அத்தியாயத்தை அது உருவாக்க வேண்டும். எனவே இளைஞர் சமூகமே, நீங்கள் இதை ஒரு முன்னுதாரணமாக கொள்ளுங்கள். ஃபசீரு அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி பரக்கத்தை கொண்டு நீங்கள் இந்த பயணத்திலே, இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த எழுச்சிமிக்க சமூகத்தை உருவாக்குகின்ற இந்த பணியிலே நீங்கள் உங்கள் பாதங்களை நீங்கள் தொடர வேண்டும். வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் இஸ்தஅமலஹு, அல்லாஹ் ஒரு அடியானை விரும்பிவிட்டால் அவனை அவனுடைய வழிக்காக அவன் பயன்படுத்துகிறான். வஜஅல லஹு ஃபில் அர்தி அஸரன், இந்த பூமியிலே அவனுக்கான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் உண்டாக்குகிறான். வஃபின் நாஸி திக்ரன், மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த மனிதரை பற்றிய ஒரு பேச்சை அல்லாஹு தஆலா கொண்டு வருகின்றான். எனவே ஒரு வாலிபன், ஒரு சமூகத்தினுடைய ஒரு போராளி, ஒரு சமூகத்தினுடைய ஒரு துடிப்புள்ள ஒரு இளைஞன் தன்னுடைய இந்த சமூக பாதையிலே தொடர்கின்ற போது அவனுக்கான ஒரு அங்கீகாரம் சமூகத்திலே வழங்கப்படுகிறது. அவனுடைய பெயர் அந்த சமூகத்திலே நினைவு கூறப்படுகின்றது. ஐயுஹ ஷபாப், இளைஞர் சமூகமே, இதா கானத் தில்க ஹிய மனாராத்தி தாரீக், வரலாற்றினுடைய விளக்குகளாக இவைகளெல்லாம் இருக்கின்றன. இன்று உங்களுக்கு தாக்கத்தை உருவாக்கக்கூடிய புதிய கருவிகளும் பரந்த இடங்களும் இன்றைக்கு உண்டாக இருக்கிறது. இன்றைய சமூகம்ன்றது கடந்த கால சமூகம் மாதிரி அல்ல. ஒரு நாகரீகமான ஒரு உத்வேகமான சமூகத்தினுடைய இந்த எழுச்சிக்கு தேவையான புதிய சாதனங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அத்தியாயங்கள் உங்களுக்கு புரட்டப்பட்டிருக்கிறது. ஃபக்தனிமு ஐயுஹ ஷபாப், இளைஞர்களே நீங்கள் இவைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அன்தும் அப்னாஉ மர்ஹலத்தின், நீங்கள் ஒரு கொதிப்புள்ள, ஒரு திறனுள்ள, ஒரு முயற்சியுள்ள ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு தேவையுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஃபக்கத் ஃபுதிஹத் ஃபீஹா நவாஃபிதுல் இல்மி வல் மஅரிஃபதி பிஐஸரஸ் சுபுல், இன்றைய தினத்திலே உங்களுக்கு இல்ம், அறிவுடைய அந்த வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அறிந்து கொள்வதற்கான வழிகள் மிகவும் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய உலகம் அதாவது மிகவும் சுருங்கி இருக்கின்றது. மனிதன் அடைந்து கொள்ளக்கூடிய பல சாதனங்கள் இன்றைக்கு உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஃபன்தலிகு பிஸிகத்தின் வஅஸீமத்தின், நீங்கள் உறுதியுடனும் அதே போல கண்ணியத்துடனும் நீங்கள் அதாவது இந்த பயணத்திலே நீங்கள் நடந்து செல்ல வேண்டும். உங்களுடைய இந்த எழுச்சியை, இந்த முயற்சியை, உங்களது வாழ்க்கையை பிரயோசனம் உள்ளதாக உத்வேகத்துடன் நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும். இஸ்தஈனு பில்லா, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள். வக்தனிமு மவாஹிபக்கும், உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். வகூனு ருவாதன் ஃபில் கைரி வல் அமல், நல்லதிலும் செயல்பாட்டுகளிலும் நீங்கள் தலைவர்களாக, முன்னோடிகளாக நீங்கள் திகழ வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி, யஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உங்களுக்கு பயனுள்ளவற்றிலே நீங்கள் ஆசைப்படுங்கள். வஸ்தஈன் பில்லா, அல்லாஹ்விடத்திலே அதற்காக உதவி தேடுங்கள். நீங்கள் பிரயோசனமான வேலைகளை செய்யணும். அந்த பிரயோசனமான வேலைகளை நீங்கள் நினைச்சா செய்ய முடியாது. அதை அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவர்களாக நீங்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் முன்னிலையில் இன்றோ வரலாற்று சிறப்புமிக்க பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது. இன்ன பைன ஐதீக்கும் ஃபுர்சன் தாரிஹியன் லம் தகுன் முஹய்யஅதன் பிஹாதா, கடந்த காலத்திலே இல்லாத பல விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஃபஅன்தும் தஈஷூன அஸ்ர ذகாஇல் இஸ்தினாஇ, இன்றைக்கு சொல்லுவாங்க அத்தகாஉல் இஸ்தினான்றது, அதாவது ஏஐ, அதாவது என்ன சொல்றது தமிழில்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே, அதாவது இன்றைக்கு நவீன அதாவது ஏஐ மூலமான தொழில்நுட்பங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னேற்றகரமான பல தொழில்நுட்ப சாதனங்கள் உங்களுக்கு வந்திருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தோடு இணைந்து செயலாற்றுகின்ற பல அதாவது இணையங்கள் உங்களுக்கு இன்றைக்கு உலகத்திலே வந்திருக்கிறது. எனவே இவைகளையெல்லாம் நீங்கள் உங்களுக்கான சாதகமான சந்தர்ப்பமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களை அறிந்து கொள்ளுங்கள், முன்னேற்றம் என்பது நீங்கள் புதுமையிலிருந்து அதாவது ஒரு ஆரம்பத்திலிருந்து புதுமையை நோக்கி நகர்வதாகும். உறுதிப்பாடுகளிலிருந்து ஒரு உயர்ந்த நோக்கத்தை உறுதியோடு நீங்கள் சந்திப்பதாகும். ஃபகுல்லு மஅரிஃபத்தின் தக்தஸிபூனஹா, நீங்கள் அதாவது தேடிக்கொள்கிற நீங்கள் அறிந்து கொள்கிற ஒவ்வொரு கல்வியும் ஒவ்வொரு அறிவும் வகுல்லு ஃபிக்ரத்தின் துஸ்மிரு, உங்களுடைய உதயத்திலே உங்களுடைய இதயங்களிலே உண்டாகக்கூடிய ஒவ்வொரு சிந்தனைகளும் விதைக்கப்படுகிற சிந்தனைகளும் இவை அனைத்துமே சமூகத்திலே உங்கள் அடையாளங்களை உங்கள் கண்ணியங்களை சமூகத்துக்கான உங்கள் சேவைகளை அது உறுதிப்படுத்துவதாக உயர்ச்சிக்கான ஒரு பாதையாக அவைகள் அமைய வேண்டும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அடையாளம் என்பது மதிப்புகளை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக இருந்தால் அது மனிதன் தன்னை உருவாக்கி கொண்டு தன் யதார்த்தத்தை ஒளிரச் செய்யும் போது அது பறக்கும் இறகாகவும் மாறுகிறது. உங்கள் அடையாளத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்றா அது வெறும் அடையாளம் அல்ல, இந்த உலகத்தை வட்டமிடுகின்ற ஒரு சிறகாக அவைகள் மாறிவிடுகின்றன. வெற்றியினுடைய அறிகுறிகளிலே ஒன்றுதான் நீங்கள் அதை எதற்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ومن دلائل التوفيق أن تجعلوا من العلم سلما إلى العمل, உங்களது அறிவை அமலுக்கான ஒரு ஏணியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அமல்களை நீங்கள் மற்றவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்லுகின்ற ஒரு நடவடிக்கையாக நீங்கள் எதை அறிந்து கொள்றீங்களோ அதை நீங்கள் செயலாற்ற வேண்டும். எதை நீங்கள் செயலாற்றுகிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு சொல்வதுதான் நீங்கள் சரியான ஒரு அடையாளம் உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், யஅலமு யஅமலு, நீங்கள் அமல் செய்யுங்கள், அல்லாஹ் உங்கள் செயல்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஃபஅன்தும், அதாவது நீங்கள் ஹீன தப்துலூன் வதஜ்ஹதூன வதஜ்தஹிதூன் வதுக்லிஸூன், நீங்க முயற்சி செய்யும் போதெல்லாம் உங்கள் செயல்களை அல்லது உங்கள் முயற்சிகளை நீங்கள் பிறருக்காக நீங்கள் செய்கின்ற போதெல்லாம் அதை நீங்கள் இஹ்லாஸான முறையிலே செய்கிற போது யஃப்தஹுல்லாஹு லக்கும் மின் அப்வாபில் கைர், அல்லாஹ் நல்லவைகளுக்கான பாதைகளை அல்லாஹ் உங்களுக்கு உண்டாக்குகிறான். மாலா யஹ்துரு லக்கும் அலா பாலின், இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே நீங்கள் ஃபலிதா சீரு வாசிகீன், நீங்கள் உறுதியானவர்களாக இந்த முயற்சியிலே நீங்கள் இறங்க வேண்டும். நல்லவைகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். நல்லவைகளுக்காக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். பிறரை நல்லவைகளுக்காக நீங்கள் அழைக்க வேண்டும். அப்படி நீங்கள் உறுதியாக நீங்கள் அந்த பயணத்திலே நீங்கள் செல்கின்ற போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் யார் என்பதை, நீங்கள் எதற்காக ஒன்றை செய்கிறீர்கள் என்பதை, ஒரு இலக்கை நீங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள். இதுதான் உறுதியானதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ இபாதல்லாஹ் வல்யகுன் ஈமானுக்கும் தாஃபிஅன், உங்களது நம்பிக்கை இறை விசுவாசம் உங்களை நல்லவைகளுக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களது அடையாளம் உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அது இருக்க வேண்டும். உங்களது மேலெண்ணங்கள் உங்களுக்கு வெற்றிக்கான ஒரு பாதையை அது உங்களுக்கு உருவாக்க வேண்டும். ஃபம்து அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வின் அருளை கொண்டு நீங்கள் இந்த முயற்சியிலே ஈடுபடுங்கள். வகூனு மனாரத்தன் லில் அமல், இது உங்களது மேலெண்ணங்களுக்கான ஒரு ஒளிவிளக்காகவும் இருக்கின்றது. வஉன்வானன் லில் முஸ்தக்பல், உங்கள் எதிர்காலத்துக்கான ஒரு முகவரியை அது இந்த முயற்சிகள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மூமின்களை பொறுத்தவரையும் ஃபஅலமு, அறிந்து கொள்ளுங்கள் ஈமானிய சமூகமே, அன்னமின் அஅதமி நிஅமத்தில்லாஹி அலல் இன்சான், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு செய்திருக்கிற ஆகப்பெரிய நிஅமத் என்னன்னு சொன்னால் அல் குத்ரத்து வத்தாகத்து வல் ஹயாத்து, அதாவது அவனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிற அந்த சக்தியும் அவனுக்கு வழங்கியிருக்கிற இந்த வாழ்க்கை என்பதும் யஹ்தீஹி இலா தரீக்கில் அமலின் நாஃபி, அவனை பிரயோசனமான நல்ல செயல்பாடுகளின்பால் அவனுக்கு வழிகாட்டியிருப்பதும் பதிலில் முஅ்திர், தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய நல்லவைகளை மனிதர்களுக்கு அவன் செய்வதன் மூலமாகவும் அவன் இவைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டியவனாக அவனுடைய நல்ல முயற்சிகளாலும் சிறந்த மேலெண்ணங்களாலும் தெளிவான திட்டங்களாலும் அவன் இவைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டியவனாக இருக்கின்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த செய்தியில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் இதனுடைய கருத்துக்கள் சரியானதாக இருக்கிறது. இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5க்கு முன்னால் 5ஐ நீங்கள் பயன்படுத்துங்கள். ஷபாபக் கப்ல ஹரமிக், உங்களது வாலிபத்தை உங்கள் வயோதிபத்துக்காக நீங்கள் பயன்படுத்துங்கள். ஏன்னா வாலிபத்தில் செய்கிற விஷயங்களை வயோதிபத்தில் செய்ய முடியாது. எனவே வயோதிபம் வருவதற்கு முன்பு உங்கள் வாலிபத்தை பயன்படுத்துங்கள். வசிஹதக் கப்ல சகமிக், உங்களது நோய்க்கு முன்னால் உங்கள் ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்கள். வகினாக் கப்ல ஃபக்ரிக்,
உங்களுடைய வறுமைக்கு முன்னால் உங்கள் பொருளாதாரத்தை பயன்படுத்துங்கள். உங்களது ஓய்வை உங்களுக்கு பிசிக்கு முன்னால் பயன்படுத்துங்கள். உங்கள் மரணத்துக்கு முன்னால் உங்கள் வாழ்வை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தி இருக்கு. இந்த செய்தியில் சில பிரச்சனை இருந்தாலும் இதன் கருத்து சரியானதாக இருக்கிறது. எனவே இந்த வாலிபம் என்பது இது ஷபாபு நிஅமா, இது ஒரு மிகப்பெரிய நியாமத்தாக இருக்கிறது. இந்த நியாமத் காலத்தால் வரையறுக்கப்பட்டு அந்த நியாமத்துக்கு ஒரு காலம் இருக்குது. வாலிபம் போனால் அது முடிஞ்சு போச்சு. இது ஒரு சீசன், உங்களுக்கான ஒரு பருவ காலமாக அது இருக்கின்றது. உங்கள் கண்ணியத்தை உயர்த்துவதற்கான, அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த கூலியை பெறுவதற்கான ஒரு காலமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, எவர்கள் நமது பாதையிலே முயற்சிக்கிறாரோ லனஹ்தியன்னஹும் சுபலனா, நாம் அவர்களுக்கு நமது பாதைகளை அவர்களுக்கு நாம் காட்டுவோம். வ அன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நல்லவர்களோடு இருக்கிறான். சூரா அல் அன்கபூத் 69வது வசனம். இந்த அன்கபூத் எத்தனாவது அத்தியாயம் தெரியல, அதை பார்த்துக்கொள்ளுங்க. 69 நான் நினைக்கிறேன். அந்த சகோதரர் கேட்டார், அந்த அத்தியாயத்தில் நம்பரை சொல்லிருங்க. எனவே அல் அன்கபூத்தில் 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்ல, நீங்கள் நம்மட பாதையில் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கான பாதைகளை நாங்கள் காட்டுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நல்லவர்களோடு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருன் நாசி அன்ஃபஉஹும் லின்னாஸ், மனிதர்களில் மிகச்சிறந்தவர்கள் அவர்களில் மிக பயனுள்ளவர்களாக, யார் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளவங்க ஆக்கிறாங்களோ அவர்கள் தான் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள், உங்கள் பாதைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், அல்லாஹு தஆலா நல்லவர்களது கூலியை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் அத்வமுஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயம் என்ன தெரியுமா? அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். வ இன் கல்ல, கொஞ்சமா செஞ்சாலும் சரி. சில ஆட்கள் ஒரே நாளில் எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, காலம் முழுக்க செய்ய மாட்டாங்க. சில ஆட்கள் கொஞ்சமாக இருந்தாலும் கூட அதை தொடர்ந்து செய்வாங்க. உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பஷாரத்துக்காக நான் ஒரு செய்தியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் நிறைய பார்த்தேன். அதை ஸ்மூத்தாக நல்லா ஒரு அதை என்ன சொல் சிம்பிளாக செய்வாங்க, ஆனால் தொடர்ந்து செய்வாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா புஷ்வான மாதிரி டக்குன்னு செஞ்சுவாங்க, அது கொஞ்சம் நாளில் விட்டுருவாங்க. இது உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அதாவது கிட்டத்தட்ட 2007ஆம் ஆண்டு உள்ள அந்த அவங்களுக்கான ஒரு நற்செய்தியாக இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து செய்யுங்க. ஒரே நாளில் நிறைய செஞ்சுட்டு அதை நீங்கள் தூக்கி எறியன்று இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமானது. நிறைய சமூகத்தில் காணப்போகிற அந்த ஜோஸ் வரப்போல நிறைய செய்வாங்க. குர்ஆனுக்கு ஓதண்டா ஒரு 10 ஜுஸ் ஓதியாரு, அவரோட வாழ்க்கை முழுக்க ஓதுறது இல்லை. அப்படி இல்லை, 10 வசனம் ஓதினாலும் டெய்லி ஓதுங்க, தொடர்ந்து செய்யுங்க. அதில் தான் பரக்கத் இருக்கிறது. இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ் அத்வமுஹா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான விஷயம் என்னண்டா நீங்கள் அதை தொடர்ந்து செய்யணும். இன் கல்ல, அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி. எனவே கண்ணியமான இஸ்லாமிய சொல்ல கடைசியாக ஒரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது கியாமத்தினால் உண்டாகிவிட்டது என்று நீங்கள் தெரிந்தால், கியாம நாள் வரப்போகுது, உங்கள் கையில் ஒரு நட்டக்கூடிய ஒரு மரம் இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஇன் இஸ்ததா அல்லா தகூம ஹத்தா யக்ரிஸஹா ஃபக்ரிஸானு, அதை நட்ட முடியும்னா நட்டுங்க, கியாமத்து நாள் வருது பார்க்காதீங்கன்னாங்க. அப்போ பயனுள்ள விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ மூத்தா போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு எதாவது செய்ய கிடைச்சா செஞ்சுருங்க. கியாமத்து நாள் வரப்போது, எதுக்கு மரத்தை நட்டுவானு பார்க்காதீங்க, உங்களுக்கு நட்ட கிடைக்குதா, நீங்கள் செய்கிற வேலைக்கு எல்லா இடத்துல கூலி இருக்கிறது என்ற ஒரு செய்தியையும் இதன் மூலமாக சொல்கிறார்கள். உண்மையுடைய ஹுத்துபா தானே ஒரு பலமான வேடை போட்டிக்கிறாங்க. அதாவது உண்மையாக அந்த ஒரு இலக்கியம் போல் இன்றைய ஹுத்துபா வாசிக்கிற இமாமே ரொம்ப தடுமாறினா சில இடங்களில் நீங்கள் கவனிச்சுப்பீங்க. அதனால் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன். அதனுடைய மைய கருத்துக்களை நான் மேக்ஸிமம் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஹாதா வசல்லு வசல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன் ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.